நமசிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி அந்த சிவபுராணத்தின் பாடல் வரிகளை பாடிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு ஒரு வரி வரும். வேகம் எதனுடைய வேகம்? மனம், மனதில் எழுகின்ற ஆசைகளின் வேகம். அதை அடக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நாம் எவ்வளவுதான் அனுபவித்தாலும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இது போதும் என்று நிறுத்த முடியுதா? நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக. எப்படி சம்பாதிக்கிறோம்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதாவது கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். சரி, கஷ்டப்பட்டது போதும், இனிமேல் வாழ்க்கையை அனுபவிக்கலாம், இருக்க முடியுதா? கடைசி வரையிலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியில் சம்பாதிச்சதை அனுபவிக்காமலேயே போயிடுறோம். இதுக்காகவா கஷ்டப்பட்டோம்? அதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஹேண்ட்ஃபோனை சொறின்னு சொறிகிறமே, சொரிஞ்சது போதும் அப்படின்னு நிறுத்த முடியுதா? குடும்பம், புள்ள, குட்டின்னு பார்க்குறதுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சோசியல் மீடியாவே கதின்னு இருக்கமே, அதை விட்டு வெளியில் வர முடியுதா? இன்றைய இளம் தலைமுறைகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஹேண்ட்ஃபோன். மணிக்கணக்காக அதே கதியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய சிந்தனை களவாடப்பட்டிருக்கிறது. அவர்களால் சுயமாக சிந்திக்க முடியல, சரியாக படிக்க முடியல, சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, ஒரு நல்ல பழக்க வழக்கம் இல்லை, எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லை. ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லிட்டா தகராறாகி போயிடுது. அது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த ஹேண்ட்ஃபோன் ஏற்படுத்தி இருக்குது. அதிலிருந்து அவர்களால் வெளியில் வர முடிகிறதா? எலி வலையில் மாட்டிய எலியும் சோசியல் மீடியா வலைதளத்தில் சிக்கிய மனிதனும் தப்பித்ததாக வரலாறு இல்லை. எலி தீனிக்காக மாட்டிக்கொள்கிறது, மனிதன் ஆசைக்காக மாட்டிக்கொள்கிறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம் ஆசைகளுக்கு தீனி போடுகின்ற தொழில்நுட்பம். சோசியல் மீடியா நம் ஆசைகளுக்கு தீனி போடுகின்ற இடம். இது இரண்டிலும் சிக்கியவன் தப்பிப்பதில்லை. அம்மா அப்பா பிள்ளைகளை வளர்த்தது அந்த காலம். ஹேண்ட்ஃபோனின் கையில்தான் பிள்ளைகள் வளர்கிறது இந்த காலம். பிள்ளைகளின் எதிர்காலம் ஹேண்ட்ஃபோனின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கிறது. அதிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியுமா? ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லி பார்க்கலாம். தயவு செய்து அதை மட்டும் செய்து விடாதீர்கள். தகராறாகி போய்விடும். பிறகு என்ன வழிதான்? கடவுளாக பார்த்து ஏதாவது செஞ்சாதான். ஏதோ ஒரு நல்ல அறிவு, நல்ல புத்தியை கொடுத்தாதான். அது என்ன நல்ல அறிவு, நல்ல புத்தி? அறிவு என்பது நம்முடையது, நல் அறிவு என்பது இறைவனுடையது. புத்தி என்பது நம்முடையது, நல் புத்தி என்பது இறைவனுடையது. அறிவுக்கு அறிவானவன் இறைவன். எப்படி இந்த உடல் இயங்க ஒரு உயிர் வேண்டுமோ அதுபோல் நம்முடைய அறிவு இயங்குவதற்கு கூட ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அவன்தான் இறைவன். இந்த மனம் அறிவுக்கு அடங்காது, ஆனால் நல் அறிவுக்கு அடங்கும். இந்த மனம் புத்திக்கு அடங்காது, ஆனால் நல்ல புத்திக்கு அடங்கும். இறைவனை வணங்க வணங்க அவன் நமக்குள் நல் அறிவாக நல் புத்தியாக செயல்படுவான். மனம் அடங்கும், மனதில் எழுகின்ற ஆசைகள் அடங்கும், வாழ்வு செழிக்கும். அதனால்தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. மாணிக்க வாசக பெருமானின் திருவடிகளே சரணம்.